வணக்கம் வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஐபிஎல்லோட குவாலிஃபையர் 1 பிபிகேஎஸுக்கும் ஆர்சிபிக்கு இடையில் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் மேட்ச்சு ஒரு மிகப்பெரிய சேஸில் இருந்து ஆர்சிபி வர்றாங்க. ஸோ ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஒரு எல்லா சென்னை ரசிகர்களுக்கும் சரி, நிறைய ஆர்சிபி டிஸ்அட்வான்டேஜ் பண்ணுற மாதிரி சென்னை ரசிகர்கள் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சென்னை உள்ளே இருக்கும்போதும் சென்னைக்கு ஆர்சிபிக்கு இடையில் சின்ன சின்ன கான்ட்ரவர்சிகள் இருக்கும். ஸோ அதனாலையும் அது மாதிரி நடக்கும். ஆனால் ஆர்சிபி டீமுக்கு சென்னையில் தான் ரசிகர்கள் அதிகம் அப்படிங்கிறதும் உண்மை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அணி ஆர்சிபி. எனக்கும் பர்சனலாக ஆர்சிபி வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். மிகப்பெரிய சேஸ் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச். முக்கியமான சில பிளேயர்ஸுகள் இல்லாமையும் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கும் ஸோ எங்கே போனாலும் ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கார். லாஸ்ட் சீசன் செஞ்சதை திரும்பவும் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்டில் இருக்கக்கூடிய விஷயம். இந்திய அணியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு வீரர் திரும்பவும் இந்திய அணிக்கு திரும்புறது அப்படிங்கிறது இந்திய கிரிக்கெட்டில் அதிகமாக நடந்ததில்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது ஸ்ரேயஸ் ஐயர்கிட்ட மட்டும்தான் நடந்துச்சு. சில கான்ட்ரவர்சிகள் நடந்துச்சு. இருந்தாலும் திரும்பவும் அணிக்கு வந்தார், பர்ஃபார்மன்ஸ் பேஸு. ஸோ அதுக்கு சில விஷயங்கள் அவருக்கு ஃபேவர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியும் இருந்திருக்கு ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும். அப்படியான ஒரு 2 டீமுக்கு இடையில் 18 வருஷ கனவு ப்ளஸ் வந்து எங்கேயும் சென்றாலும் வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ இந்த 2 அணிக்கு இடையில் ஒரு போட்டி நடக்குது. ஸோ இன்னொரு சின்ன விஷயம் மட்டும் நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன். யார்கிட்டையும் இதை நான் சொல்லலை, நம்ம சேனலில் வீடியோவில் எதுலேயும் சொல்லாத ஒரு விஷயந்தான். நான் இந்த ஐபிஎல்லில் ஒரு 5 டீமு செமிஃபைனல் லிஸ்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே ஒரு கணிப்பு எடுத்திருந்தோம். ஸோ இந்த ஐபிஎல் ஃபுல்லாக அதை தான் நம்ம டெஸ்ட் பண்ணி அந்த டைப் ஆஃப் ப்ரிடிக்ஷனில் தான் மேட்ச்சே நான் ப்ரிடிக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் பிளேயர்ஸை ப்ரிடிக்ட் பண்ணுறது அந்தன்னைக்கு மேட்சோட ரிசல்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி மாறும் அப்படின்னா, சில காரணங்கள் இருக்குது. பிளேயர் சேஞ்ச் ஆவாங்க, அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் மாறும். நம்ம இப்போ குறிப்பிட்ட ஒரு சில பிளேயர்ஸை முக்கியமாக வருவாங்க. ஸோ எஸ்டர்டே மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம மயன்க் அகர்வாலை நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி எல்எஸ்ஜி சைடு வந்து ஆயுஷ் பட்டோனி வந்து முக்கியமான பிளேயர் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆர்சிபி ஜெயிச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னதில் வந்து சால்ட்டு, விராட் கோலி, ஒரு சில பிளேயர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த மாதிரி ஒரு 4 பிளேயர் 5 பிளேயர் என்னமோ ஆர்சிபி வின் பண்ணால் யாரெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தோம். தனியாக ரொம்ப இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப முக்கியமான பிளேயர், அதாவது கன்ஃபார்மாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற பிளேயர்ஸை வந்து மயன்க் அகர்வாலை நம்ம கொடுத்துருந்தோம். அந்த 5 பிளேயரை தாண்டி அதுதான் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அதை ஒரு 2-3 வீடியோ போச்சு அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ 2-3 தனித்தனியான லிஸ்ட்டு. ஆர்சிபி ஜெயிச்சா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு. லெவல்ஸில் நிறையா மாற்றங்கள் இருந்துச்சு, அதுவும் உண்மை தான். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் முக்கியம் அப்படிங்கிறது. மற்ற இல்லாத பிளேயர்ஸ் விட்டு போட்டு இருக்கிற பிளேயரை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதோடு சேர்த்து முக்கியமான பிளேயர்ஸ் இப்போ அந்த லிஸ்ட்டில் இன்னொரு பிளேயராக மயன்க் அகர்வால் சேர்த்திருக்கலாம். ஏன்னா நேற்று வீடியோ நான் திரும்ப ரீசெக் பண்ணும்போது மயன்க் அகர்வால் இம்பார்ட்டண்ட்டு, வாய்ப்பு உண்டு ட்ரீம் டீம் வர்றதுக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த ஆர்சிபி சைடு ஃபேவர் டீமில் மயன்க் அகர்வாலை நம்ம கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அவரையும் உள்ளே வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பிளேயர் சர்ச் பண்ணுற மாதிரி வரும். ஹேசல்வுட்டை புவனேஸ்வர் குமாரோ யாரோ ஒருத்தருன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஹேசல்வுட் இல்லை, அப்போ புவனேஸ்வர் குமார் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நம்ம போன மேட்ச் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம். ஓகே, இதையெல்லாம் யோசித்து இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஒரு 5 டீம் நம்ம கான்செப்டுக்குள்ள வந்துடுவோம். நான் எடுத்திருந்தேன். அதில் வந்து முதல் அணியாக பிபிகேஎஸையும், 2வது அணியாக ஆர்சிபியும். ஸோ நான் எடுத்த லிஸ்ட்டே இப்படி தான் இருந்துச்சு. இப்போ சொல்கிறது ஓகே, நான் பழைய மெம்பர்ஸுக்கு புரியும். புதுசாக இருக்கிறவங்க நம்பினாலும் சரி, நம்பாட்டியும் பரவாயில்ல. ஏன்னா இதே மாதிரியான விஷயத்தை நம்ம அடுத்து வேறு ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு சீசன் வருது அப்படின்னா அதில் நாம் கன்சிடரபிள் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி அப்போ சொல்லும்போது உங்களுக்கு புரியலாம். மேபி நெக்ஸ்ட் ஐபிஎல்லில் கூட இதை நான் மேட்ச்சு டீம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நான் சொல்கிறேன். ஸோ எப்படி அமையுது அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ ஸ்குவாடை பார்க்கும்போதே புரிகிற விஷயந்தான். ஓகேங்களா. பிபிகேஎஸ் அடுத்து ஆர்சிபி, அதுக்கு அடுத்து ஜிடி, இதுக்கு அடுத்த 2 டீம் எடுத்தோம். அந்த 2 டீமுமே உள்ளே வரலை. ஸோ அந்த 2ல் ஒன்று வரும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. எதுன்னா எல்எஸ்ஜியும் எஸ்ஆர்ஹெச்சும். ஸோ இந்த டீமுக்கு தான் இந்த வருஷத்தோட செமிஃபைனல் லிஸ்ட் அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்திருந்தோம். ஸோ அதில் வந்து எத்தனை டீம் சரியாக வந்துச்சுன்னா டாப் 3 சரி, ஓகே. எம்ஐ எக்ஸெப்ட் பண்ணல. அதே மாதிரி சிஎஸ்கேவும் இருக்காது அப்படின்னு சொல்லி எக்ஸெப்ட் பண்ணோம். அது நடந்துச்சு. ஒரு 60% 50% சரி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கான்செப்ட் படி ஆர்சிபி ஃபஸ்ட்டு வரும், ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கும்னு நினச்சோம். அது செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஓகே. ஸோ அதில் 3 டீம் உள்ளே வந்திருக்கு. ஓகே, இதை விட்டுருவோம். நம்ம அடுத்த விஷயங்களுக்கு வரலாம். இன்றைக்கி மேட்ச்சுக்கு வந்துடலாம். ஸோ இப்போ கொடுக்கக்கூடிய ப்ரிடிக்ஷன் இது தொடர்பு போகிறோம். இதில் வந்து நிறைய சக்ஸஸ் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பழைய மெம்பர்ஸ் மட்டும் கவனமாக கேளுங்க. இது வரைக்கும் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவங்க, புதுசாக வந்தவங்களுக்கு இனி அப்படியே ஃபாலோ பண்ண இது புரிஞ்சிடும். ஓகேங்களா. புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா, பழைய சப்ஸ்கிரைபருக்கு நம்ம பழைய விஷயங்கள் டேபிள் மெத்தேடு, அதுக்கு முன்னாடி பர்சன்டேஜை உள்ளே வச்சு பார்க்குறது, இந்த விஷயங்கள் எல்லாமே போன வீடியோவில் கூட ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேங்களா. அதெல்லாம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸை நீங்கள் ஃபில்டர் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும். ஸோ டீம்ஸு குறையலாம். நீங்கள் முதல்ல மாதிரி 10-20 டீம் போட முடியாமல் டீம்ஸ் குறைஞ்சிட்டு வரும். ஸ்டார்டிங்கில் நம்ம ஆரம்பித்தது 20 டீம் போட்டவங்க எல்லாமே இப்போ ஒரு 5-6 டீமில் வந்து நிற்கிறீங்க. அதுவுமே இன்னொரு 2 டீம் 3 டீமாக 4 டீமாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணும்போது, ஏன்னா இந்த விஷயத்தையும் 1-2 விஷயத்தை நீங்கள் உள்ளே வைக்கும்போது இந்த கால்குலேஷனை பார்க்கும்போது, பட் உங்களுக்கு ஜிஎல்லே ப்ளே பண்ணாலும் நெவர் லாஸில் நிற்கும். 1 மினி ஜிஎல், எஸ்எல் இந்த மாதிரியான கான்செப்டை வின் பண்ண வாய்ப்பு இருக்கும் 2. ஓகேங்களா. ஸோ அதுதான் சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்த டோர்னமெண்ட்டு நம்ம குரூப்பில் உங்களுக்கு ஜிஎல் டெமோ டீம்ஸ் அல்லது எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎல் வருது இல்லைங்களா, அதுக்கு ஜிஎல் டெமோ டீம்ஸோ அல்லது எஸ்எல் டீமோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று நம்ம பப்ளிக் குரூப்லேயே ஃப்ரீயாக வரும். ஸோ அப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிய வரும். ஓகேங்களா. ஓகே, இப்போ மேட்சுக்குள்ளே போயிடுவோம். லெவல்ஸு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கொஞ்சம் குயிக்காக பார்த்துக்கலாம். இதுக்கே நம்ம 7-8 நிமிஷம் செலவு பண்ணிட்டோம். லெவல்ஸு பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதே லெவல் அப்படி தான் எடுத்திருக்கோம். ஸோ மேபி பிச்சு கண்டிஷனை பொறுத்து சகல் உள்ளே வரலாம். ஓகேங்களா. ஸோ அதுவும் அவருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியல. இன்ஜுரி கன்சர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. அப்படி இல்லைன்னா இதுவே தொடரும். ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா பி துபே வருவார் வைசாக் விஜயகுமாருக்கு பொதுவாக. ஸோ வேறு மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆர்சிபி என்ன நடக்கும்னா சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. ஆனால் ஜெயிச்சிருக்காங்க, நிறையா ரன்னை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்குது. ஹேசல்வுட் அவைலபிள் ஆயிட்டா அவர் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவார். பட் துஷாராவை எடுத்துகிட்டு கொண்டு வர மாட்டாங்க. லாஸ்ட் மேட்சோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, அவர் ஒருத்தர் தான். ஸோ செஃபர்டு வேணால் அந்த இடத்துல வெளியே போகலாம். ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட் ஆகுது, இருந்தாலும் இது நடக்கலாம். அல்லது லிவிங்ஸ்டோன் எடுத்துகிட்டு ஹேசல்வுட்டை கொண்டு வரலாம். ஸோ டோட்டலாக ஃபார்ம் அவுட் அப்படிங்கிறதுனால லிவிங்ஸ்டோனை எடுத்துகிட்டு ஒரு பேட்டர் ஷார்ட் ஆகும். இந்த லிஸ்ட்டில் எப்படி பார்த்தாலும் ஒரு பேட்டர் ஷார்ட் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும் ஆர்சிபிக்கு. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அந்த இடத்த குர்னில் பாண்டியா மேட்ச் பண்ணிக்குவார். அப்படிங்கிறதுனால லிவிங்ஸ்டோன் அல்லது செப்பர்டுக்கு பொதுவாக ஹேசல்வுட் வரலாம். ஓகேங்களா. ஒருவேளை சால்ட் அவைலபிள் இல்லைன்னா மட்டும் டிம் சைப்பட்டுக்கு போவாங்க. ஸோ இதுதான் இந்த லெவல். ஸோ இவங்கெல்லாம் இருந்தாலும் பெருசாக அதை பாதிக்காது. இப்போ நான் கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனை அப்படி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மட்டும் சின்னதாக ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம சால்ட்டு செய்பட் இது பெரிய சேஞ்சஸ் இல்லை. இப்போ நான் சால்ட் எந்தெந்த இடத்துலையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேனோ அப்படி சால்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் டெஸ்ட் செய்யப்பட்ட அந்த கணக்கில் வச்சு பார்த்துக்குங்க. ஓகேங்களா. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த டீமில் ஆல்ரெடி இருக்கிற லெவல் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சேஞ்சஸ் இருக்காதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த வைசாக் விஜயகுமார் மட்டும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா. வைசாக் விஜயகுமாருக்கு மட்டும் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை தவிர்த்து மற்றது எல்லாமே சரியாக வர வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது நம்ம வர்ற இன்னி கொஞ்சம் நாட்களில் லெட்டர்ஸில் எழுதியோ அந்த மாதிரி கூட போடலாம். இப்போதைக்கு ட்ரீம் லெவலில் கொடுத்துட்ருக்கிறதுனால இதுலேயே நான் இப்போ காட்டிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு இப்போ 2 டீமுக்கு இடையில்
குறிப்பிட்ட சில பிளேயர் வரும். குழப்பிக்க வேணாம், நான் சொல்லியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மோர் சக்ஸஸ் நம்ம பழைய மெத்தடை விட இது கிடைக்கும். ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆயுஷ் பத்தோனி. ஓகே, இங்கே ஆயுஷ் பத்தோனி, ஆயுஷ் பத்தோனி இங்கே காணும். சாரி, சரியாக இது பண்ணாமல் விட்டுட்டேன். ரைட், ஹெச் சிங் இந்த லாஸ்ட் மேட்சோட அமைப்பில் போயிட்டு. ஓகேங்களா, சாரி. இதில் ஃபஸ்ட்டு இந்த டீமையை பார்த்துருவோம். ஆர்சிபியை சின்ன குழப்பத்துக்கு மன்னிக்கவும். சித்தேஷ் சர்மா, சுயேஷ் சர்மா. ஓகேங்களா, ஸோ இதில் ஒரு பிளேயர் ரொம்ப கட்டாயம். ஸோ இது ஆர்சிபி வின்னாக இருந்தாலும் ஆர்சிபி லாஸாக இருந்தாலும் நீங்கள் இதில் ஒரு பிளேயரை கட்டாயமாக எடுத்துக்கணும். இது ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஓகே, 2 பேர்த்தையும் நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்சிபிக்கு ஃபேவராக டீம் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க, 2 பேர்த்துக்கான வாய்ப்பு இருக்குது. பட் 2 பேரும் இல்லாமல் டீம் போட்டுற வேண்டாம். மினிமம் ஒருத்தராவது ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் சில ஃபில்ட்ரேஷன் பண்ணுறோம். அதாவது ஆர்சிபி வின் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா சித்தேஷ் சர்மாக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ சுயேஷ் சர்மா மஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி புரிஞ்சுக்குங்க, ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதில் சுயேஷ் சர்மா ரொம்ப மஸ்ட்டு, சித்தேஷ் சர்மா சாய்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட் எடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 பேர்த்துக்கு இடையில் இதில் ஒரு பிளேயர் கட்டாயம் இருக்கணும். இதில் பர்சன்டேஜ் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ரேஞ்ச் ஒரு பிளேயர், லோ பர்சன்டேஜில் ஒரு பிளேயர். ஸோ இதை கொஞ்சம் நம்ம பழைய மெத்தடில் ஃபில்டர் பண்ணிக்கணும். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்தது, ஸோ கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். இதுக்கு ஒரு ஆர்டரை நான் சரி பண்ணிக்கிறேன். சரி பண்ணதுக்கப்புறம் இன்னும் பெட்டராக இருக்கும். யாஷ் தயால் ஆர்சிபி வின் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் மஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஆர்சிபி வின்னிங் கான்செப்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா யாஷ் தயாலை மஸ்ட்டாக உள்ளே கொண்டு வந்துக்குங்க. மேபி ஸோ வின் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும் ரொம்ப மஸ்ட் அப்படின்னு யோசிச்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இதுக்கு அடுத்து 2வது ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ அடுத்த லிஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு சின்ன சின்ன லிஸ்ட்டாக போட்டிருப்போம். ஒரு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு 2 வீடியோக்கு பொறுத்துக்குங்க. அடுத்து டிஎன்பிஎல் வரும்போது ஒரு 5-6 மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்டர் வைஸாக கொண்டு வந்துக்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர், நாகல் வதேரா, கெயில் ஜேமிசன். ஸோ இதே லிஸ்ட்டில் தான் யாஷ் தயால். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஒரு லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டில் ஸோ இங்கே வந்து ஆர்சிபி வின் பண்ணுது அப்படின்னா இது பழைய மெத்தட் உங்களுக்கு புரியும். ஒரு டீமில் 3 பிளேயர்ஸ், இன்னொரு டீமில் சிங்கிள் பிளேயர் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அது போல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த 3 பிளேயர் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயரும், பிபிகேஎஸில் இந்த ஜஸ் இங்கிலீஷ், நாகல் வதேரா, கெயில் ஜேமிசன். ஸோ இந்த ஒரு 3 பிளேயர். ஸோ இந்த பிளேயர் லிஸ்ட்டில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிபிகேஎஸ் வின் பண்ணுது அப்படிங்கிற இடத்துக்கு ஸ்ரேயஸ் ஐயர், கெயில் ஜேமிசன் மஸ்ட் ஆகலாம். ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பேட் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் இங்கே மஸ்ட் ஆகும். ஸோ எப்படி வந்து நம்ம சுயேஷ் சர்மாக்கும் சித்தேஷ் சர்மாக்கும் யூஸ் பண்ணணுமோ அதே மெத்தேடு தான். ஸோ வின் ஆகிறாங்க அப்படிங்கிற இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் இங்கே மஸ்ட்டு பிக் பிளேயரில் உள்ளே வந்துடுவார். ஸோ மேட்ச் க்ளோஸ் அப்படின்னா அதே ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நாகல் வதேரா கூட உள்ளே வரலாம், ஒரு சாய்ஸ். ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் பிபிகேஎஸ் வின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கெயில் ஜேமிசன் இங்கே மஸ்ட்டாக உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த லிஸ்ட்டை எடுத்துக்கங்க. ஓகே, லாஸ் ஆகிற இடத்துல இங்கே ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது வதேரா, கெயில் ஜேமிசனில் ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துட்டோம். 2 டீமும் கலந்து தான் வரும். இது ஆர்டர் வைஸ் நம்ம பின்னாடி கொண்டு வந்துக்கலாம். இப்போதைக்கு அப்படியே பார்த்துக்குங்க. இன்னொன்று பிஆரியா, மயன்க் அகர்வால். லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அகர்வாலை நம்ம மஸ்ட்டாக கொடுத்துருந்தோம். ஸோ இந்த மேட்ச் இது எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து பிபிகேஎஸ்க்கு லாஸ்ட் மேட்ச் லெவலை வச்சு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் உமர் ஜாய் உள்ளே இருந்தாருன்னா கணக்கு வேறையாகும். அவரும் இதே லிஸ்ட்டு தான் வருவார். இப்போ இந்த லிஸ்ட்டில் படி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆரியா, மயன்க் அகர்வால்.
ஸோ எந்த டீமுக்கான வாய்ப்போ அந்த டீமோட பிளேயர் இங்கே இன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் மாதிரி மயங்க் அகர்வால் இந்த மேட்ச் மஸ்ட்டா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். ரொம்ப மஸ்ட்டு கிடையாது, இம்பார்ட்டண்ட் மஸ்ட் பிக் பிளேயராக இல்லை, அதை புரிஞ்சுக்குங்க. லாஸ்ட் மேட்ச் மஸ்ட் பிக் பிளேயர் இப்போ கிடையாது. வின் ஆகிற டீமுக்கு மட்டும் ஒரு சான்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் கட்டாயம் உங்கள் டீமில் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வின்னு லாஸை தாண்டி இந்த 2ல் ஒரு பிளேயர் உங்கள் டீமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இப்போது 3வது லிஸ்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லா பிளேயரும் வருவாங்க, இதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கங்க நீங்கள். ஓகே. ஸோ அடுத்த லிஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 பிளேயர் லிஸ்ட்டு வரும். ஓகேங்களா. இதில் வந்து ஜஸ் இங்கிலீஷ், ஹெச் பிரார், ஸோ இங்கே குர்னூல் பாண்டியா, ரஜத் பட்டிதர். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு 4 பிளேயர் ஓரளவுக்கு கொஞ்சம் முக்கியமான பிளேயர்ஸாக இந்த மேட்ச்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். பட் எல்லாருமே உள்ளே வர வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த லிஸ்ட்டில் வழக்கம் போல் நம்ம சொன்ன விஷயங்கள், பிபிகேஎஸ் வின் அப்படிங்கிற இடத்துக்கு ஃபஸ்ட்டு பேட் அப்படின்னா ஜஸ் இங்கிலீஷ். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் அப்படின்னா ஹெச் பிரார். ஸோ ஒன் சைடாக வின் பண்ணுறாங்கன்னா 2 பேர்த்தையும் கூட நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதே போல் ஆர்சிபி, ஸோ இந்த 2 பேருமே பேட்டிங் கேட்டகரிக்கும் பொருந்துவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. பவுலிங்க்கு குர்னூல் பாண்டியா மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்ஸில் ஓரளவுக்கு குர்னூல் பாண்டியா பொருந்துகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஆர்சிபி வின் அப்படின்னு சொல்லி எடுக்கிறீங்கன்னா இப்போ ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஜஸ் இங்கிலீஷ் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் வின் பண்ணுற டீமுக்கு அப்படி சொல்லிட்டோம். ஓகேங்களா. அப்போது ஒரு வேளை பிபிகேஎஸ் லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இங்கே கட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறீங்களா. ஸோ லாஸ் ஆகிறாங்கன்னா கட் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு வேளை நீங்கள் பிராரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து குர்னூல் பாண்டியா ஃபஸ்ட் பவுலிங் ஆப்ஷனில் உள்ளே வருவார். ஸோ ஹெச் பிரார், குர்னூல் பாண்டியா. ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு உண்டான மேட்ச் பிச்சு கண்டிஷன் கூட அதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி உள்ளே கொண்டு வர மாதிரி வரும். ஓகேங்களா. இப்போ ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டில் வின் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல ரஜத் படிதார் அல்லது குர்னூல் பாண்டியா ஒரு பிளேயர் ரொம்ப மஸ்ட்டு. ஸோ 2 பேர்த்தையும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஃபஸ்ட்டு பவுலிங்கும் போது அவர் டைரக்டாக லெவல்லையும் இருக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா. ரைட். இது வந்து 4வது லிஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், பார்த்துருக்கோம். அடுத்த லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். இதுவும் கொஞ்சம் பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து மார்க்கஸ் ஸ்டோனிஸ், வைசாக் விஜயகுமார். ஸோ இவர் ஏன் லாஸ்ட் மேட்ச் உள்ளே வந்தார் அப்படிங்கிறதுக்கான ரீசன் இப்போ உங்களுக்கு புரிய வரும். புவனேஸ்வர் குமார், இப்போதைக்கு ஹேசல்வுட்டும் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஸோ 2 டீம் பிளேயர்ஸையும் சேர்த்து தான் காட்ட போகிறோம். ரோமோரியோ செஃபர்ட், லியம் லிவிங்ஸ்டன். ஸோ கிட்டத்தட்ட இந்த 6 பிளேயர், இதில் கண்டிப்பாக ஒரு பிளேயர் இருக்க மாட்டாங்க ஆர்சிபி சைடு. செஃபர்ட் அல்லது லிவிங்ஸ்டன் அல்லது ஹேசல்வுட் ஒரு பிளேயர் உள்ளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரைட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிபிகேஎஸ் சைடு பார்த்துருவோம். ஃபஸ்ட் பேட் அந்த ஃபஸ்ட் பேட் பவுலிங் 2க்குமே வர்றதுனால ஸ்டோனிஸ், விஜயகுமாரில் ஒரு பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஒருவேளை பிபிகேஎஸ் ஒன் சைடை லாஸ் வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 பிளேயருமே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஸோ இந்த பிளேயர்ஸ் முக்கியமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. மினிமம் 2 பிளேயர்லேருந்து 3 பிளேயர் வரைக்கும் இங்கே வாய்ப்பு இருக்கும். காரணம் என்ன, இங்கே மட்டும் ஏன் கம்மியாக சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ யாரோ ஒரு பிளேயர் லெவலில் இல்லாமல் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால் இந்த விஷயம் நடக்க சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை வின் பண்ணுறாங்க அப்படின்னா வைசாக் ஸ்டோனிஸில் ஒரு பிளேயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் பிபிகேஎஸ் சைடு. ஓகே. ஸோ அடுத்த லிஸ்ட்டு இது கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், போக போக குயிக்காக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த லிஸ்ட்டில் மார்க்ரோ ஜென்சன் இல்லை. ஸோ இந்த இடத்துல லெவல்லையே காட்டலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே பார்க்கலாம் பவுலிங்கில். ஓகே. மார்க்ரோ ஜென்சன் அவைலபிள் இல்லை. ஸோ அதுக்கு ஒருத்தா ஒரு பிளேயர் வருவார். ஸோ அதையுமே நம்ம இப்போ யோசிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, பார்த்துக்கலாம் யார் வருவாங்கன்னு. குல்தீப் சென் மாதிரியான பிளேயர்ஸ் உள்ள வரலாம். ஓகேங்களா. ஸோ நான் ஜென்சன் இருக்கிற மாதிரி தான் எழுதி வச்சுருந்தேன், பட் ஜென்சன் இல்லை. ஓகே, அதை விட்டுருவோம். சகல் அல்லது குல்தீப் சென் வரலாம். மேபி குல்தீப் சென் உள்ளே வர்ற மாதிரி இருந்தால், ஓகேங்களா, எப்படி லெவலை இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஃபாரின் ஸ்லாட்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், லென்த்தியாக இருக்கும்.
மாக்ரோ ஜென்சனுக்கு பொதுவாக எக்ஸ் பார்லெட் உள்ள வர்றாருன்னு வச்சுக்குவோம். ஓகே ஓகே. ஸோ அப்போ அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அடுத்தது ஓகே, அந்த லிஸ்ட்டில் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்சன் இல்லாமல் சால்ட்டு, சிம் சைப்பட். ஸோ ஒரு பிளேயர் ரொம்ப மஸ்ட்டு. யார் வந்து உள்ளே ப்ளே பண்ணுறாங்களோ அந்த பிளேயர் மஸ்ட்டு. எப்போ அப்படின்னா இந்த குல்தீப் சென் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபாரின் ஸ்லாட்டு தான் அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த 3 பிளேயரில் யார் லெவலில் ப்ளே பண்ணுறாங்களோ அந்த ஒரு பிளேயர் உங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டு. ஓகேங்களா? யார் இருந்தாலும் அந்த ஒரு பிளேயரை நீங்கள் எடுத்துக்கலாம். 2 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளேயர் சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கங்க. மினிமம் ஒரு பிளேயர் இருக்கணும். ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே. ஸோ இந்த லிஸ்ட்டு. ஸோ இதுக்கு அடுத்த லிஸ்ட் வந்துடுவோம். சிங், ஹர்தீப் சிங், விராட் கோலி, துசாரா. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் லாஸ்ட் மேட்சோட சினாரியோ பார்த்துக்குங்க. ஆர்சிபி வின் பண்ணுன்றாங்க. ஸோ இந்த 2 பிளேயருமே உங்களுக்கு ட்ரீம் டீம் என்ட்ரானாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 பிளேயருமே ஓகே. ஸோ இதே போல் பிபிகேஎஸ் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க. சிங் வந்து ட்ரீம் டீம் என்ட்ராயிருந்தார். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மேட்ச் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் மேட்ச் என்ன நடந்தது? ஆர்சிபி துசாரா ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷனில் விக்கெட் எடுத்தார். விராட் கோலி செகண்ட் பேட்டிங்கில் ரன் அடித்தார். ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ச்சு இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னா, செகண்ட் பேட்டிங் அப்படின்னா விராட் கோலி இந்த மேட்ச்சு மஸ்ட்டு அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? சேசிங்கில் எப்போவுமே மஸ்ட்டு. ஸோ அது ஓகே. ஸோ அது லாஜிக், ஸ்டாட்ஸு. இது வந்து நாம் எடுத்துக்கூடிய ப்ரிடிங்ஸில் இந்த மேட்ச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங்கில் வரக்கூடிய துசாரா தான் ரொம்ப மஸ்ட்டு ஆர்சிபி வின் பண்ணும்போது. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த லிஸ்ட் எடுத்துக்கங்க. லாஸ் ஆகும்போது நீங்கள் ரிவர்ஸில் கூட இதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ சிங் பிபிகேஎஸ் வின் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல மஸ்ட்டாக வரக்கூடிய பிளேயர் லிஸ்ட். ஓகே. ஸோ அடுத்தது போயிடுவோம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தான வீடியோவாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்து சிங், சசாந்த் சிங், இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் இந்த மேட்ச்சுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு உங்களோட டீமில். ஸோ இங்கே சாய்ஸ் கண்டிப்பாக பிபிகேஎஸ் லாஸ் ஆனாலும் வின் ஆனாலும் ஒரு பிளேயர் ரொம்ப மஸ்ட்டாக வரணும். ஸோ இதை வந்து உங்கள் டீமில் இன்புட் பண்ணிக்கங்க. ரைட். ஸோ இதில் மற்றபடி இது சாய்ஸ் தான். ஏன்னா பிரம்சிம்ரன் சிங் வந்து இம்பேக்ட்டுக்கு போகிறாரா, டைரெக்டாக லெவலில் இருக்க போகிறாரா அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கேள்விக்குறி. இப்போ பிபிகேஎஸ் வின் ஆனால் சிங்கு, லாஸ் ஆனால் சிங் அப்படி கிடையாது. சிங் ஃப்ளாப் ஆனாலும் சிங் அடித்தும் வின் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பிளேயர் ரொம்ப மஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணிட்டோம். இந்த மார்க்ரோ ஜென்சனுக்கு பொதுவாக வரக்கூடிய பிளேயர் மட்டும் நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. ஓகேங்களா? இது இன்னும் மட்டும் ஒரு கேள்விக்குறி. ஸோ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு எக்ஸ் பார்லெட் உள்ளே வந்தால் அதுவும் வின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இவர் ரொம்ப மஸ்ட்டு. அவர் அப்படியே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் சாய்ஸே இல்லை. டெஃபினட்டாக நீங்கள் டிஃபால்ட் பிளேயராக கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு வேளை லாஸ் ஆனால் மட்டும் கட் ஆகலாம். ஸோ இப்போ லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா நம்ம ஆவேஸ்கான சொல்லியிருப்போம். அவர் வந்து ட்ரீம் டீம் என்ட்ராகலை. ஸோ எல்எஸ்ஜி வந்து லாஸ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நடக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னும் ஒரு 2 வீடியோ புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. லென்த்தாக கொடுத்துட்டேன். இதை கொஞ்சம் ஆர்டர் வைஸாக நான் பிரிச்சுக்கிறேன். ஷார்ட் அவுட் பண்ண பார்க்குறேன். ரொம்ப சிம்பிளாக வர்ற மேட்சுகளெல்லாம் செலக்ட் ஆகும். ஆஃப்டர் டிஎன்பிஎல் ஒரு 5-6 மேட்சஸ்க்கு அப்புறம் ரொம்ப கிளியராக புரியும். யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.